வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக பிற்பகல் செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் இன்று 3வது நாளாக நேர்காணல். மதுரை, விருதுநகர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம், ஹைதராபாத் மாணவர் தற்கொலை விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தல். எதிர்க்கட்சியில் கூச்சல் குழப்பத்தால் மாநிலங்களவை பாதிப்பு. ₹251 ஸ்மார்ட் போனை முன்பதிவு செய்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் விநியோகம் செய்யாவிட்டால் கடும் நடவடிக்கை. ரிங்கிங் பெல் நிறுவனத்திற்கு மத்திய அரசு எச்சரிக்கை. வனத்துறை அதிகாரிகள் கொலை வழக்கு 351 தமிழர்கள் விடுதலை செய்து ஆந்திர சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமது தந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பரோலில் வெளிவந்த நளினி. தண்டனை பெற்ற பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய கோரிக்கை. விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான நேர்காணல் கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் 3வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் கடந்த 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் திங்கட்கிழமை தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று மதுரை, விருதுநகர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் இந்த நேர்காணலை நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டுள்ளனர். சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் மேற்கு சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்விச் சான்றிதழ், தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் சான்றிதழ்களை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் மே 22ஆம் தேதிக்குள் சட்டசபை தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். இந்நிலையில் டெல்லியில் 5 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் கூட்டம் இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறுகிறது. தலைமை தேர்தல் கமிஷனர் நஜீம் ஜைதி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தின் முதல் நாளில் வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. 2ஆம் நாள் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களிலும் மத்திய போலீஸ் படை, துணை ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் தேர்தலை எத்தனை கட்டமாக நடத்துவது, எந்த தேதியில் தேர்தல் நடத்துவது என்பது குறித்தும் முடிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி டெல்லி புறப்பட்டு சென்றார். திருப்பதி வனத்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழர்கள் உட்பட 351 பேரை விடுதலை செய்து ஆந்திர சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி செம்மர கடத்தலை தடுக்க முயன்ற வனத்துறை அதிகாரிகளான ஸ்ரீதர், டேவிட் ஆகிய இருவரும் மரம் வெட்டும் தொழிலாளர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 287 பேர் உட்பட 356 பேர் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டனர். இதில் 5 பேர் சிறையில் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து ஆந்திர சிறப்பு நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பளித்தது. அரசு தரப்பில் உரிய சாட்சியம் அளிக்காததால் அனைவரையும் விடுதலை செய்வதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட இந்தி நடிகர் சஞ்சய் தத் நாளை விடுதலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 1993ஆம் ஆண்டு மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் 257 பேர் உயிரிழந்தனர். இதில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்ததாக இந்தி நடிகர் சஞ்சய் தத் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மும்பை தடா நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு அவரது சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் 5 ஆண்டுகளாக குறைத்து தீர்ப்பளித்தது. அவர் ஏற்கனவே 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்த நிலையில் எஞ்சிய கால தண்டனையை அனுபவிப்பதற்காக புனே எரவடா சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையில் சிறையில் அடைக்கப்பட்ட சஞ்சய் தத் பலமுறை பரோலில் வெளிவந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே நன்னடத்தை அடிப்படையில் சஞ்சய் தத் முன்கூட்டியே விடுதலை செய்யப்படுவார் என்று அண்மையில் மராட்டிய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சிறை தண்டனை முடியும் முன்பே நாளை அவர் விடுதலை செய்யப்பட இருப்பதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள தமது தந்தையின் உடலுக்கு நளினி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தடா நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை பெற்ற நளினி பின்னர் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் பெண்கள் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நளினியின் தந்தையான சங்கர நாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார். இதனையடுத்து அவரது தமது தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பரோலில் செல்ல அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அதற்கு சிறை நிர்வாகம் நேற்று அனுமதி அளித்திருந்த நிலையில் சிறையிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியே வந்த அவர் சென்னை கோட்டூர்புரத்தில் வைக்கப்பட்டுள்ள தமது தந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இறுதி காலத்தில் தமது தந்தையை பார்க்க நளினி பலமுறை அனுமதி கேட்டதாகவும், ஆனால் அதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வயதை கருத்தில் கொண்டு நளினி உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 92ஆம் அகவையில் இயற்கை எய்தினார். என்னுடைய மூத்த சகோதரரின் இல்லத்தில் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் இன்று காலை சென்னை 6:30 மணி அளவில் வந்தது. என்னுடைய சகோதரி ஒரு நாள் பரோல் கட்டியிருந்தார். அதை மனிதநேயத்தோடு பரிசீலித்து சிறைத்துறை அதிகாரிகளும் ஆவணம் செய்தார்கள். அதன் அடிப்படையில் என்னுடைய சகோதரி ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இங்கு வந்து சேர்ந்துள்ளார். தந்தையின் உடலை பார்க்க சென்றுள்ளார். இறுதி சடங்கு 3 மணி அளவில் நடக்கவிருக்கின்றது. 3 மணிக்கு பிறகு 4 மணி அளவில் அவர் மீண்டும் வேலூர் மத்திய சிறைக்கு என்னுடைய சகோதரி திரும்பி செல்வார். காலமான சங்கர நாராயணன் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்ட பின்னர் வேலூர் சிறையில் நளினி மீண்டும் அடைக்கப்படுகிறார். ₹251 ஸ்மார்ட் போனை முன்பதிவு செய்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் விநியோகம் செய்யாவிட்டால் ரிங்கிங் பெல் நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவீன ரக ஸ்மார்ட் போன்களை ₹251 விலையில் தருவதாக அறிவித்த ரிங்கிங் பெல்ஸை அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்றார். இந்த நிறுவனத்தின் திட்டம் தொடர்பாக எழுப்பப்படும் சந்தேகங்கள் தொடர்பாக பரிசீலித்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அறிவித்த விலையில் செல்போன் கொடுக்க முடியுமா, BIS சான்றிதழ் பெற்றுள்ளார்களா என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறிய ரவிசங்கர் பிரசாத், முன்பதிவு செய்தவர்களுக்கு அறிவித்தபடி ஏப்ரல் மாதத்தில் செல்போன்களை விநியோகம் செய்யாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மத்திய ரயில்வே பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையுடன் நேற்று தொடங்கியது. இந்நிலையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு ரயில்வே பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய உள்ளார். இந்திய ரயில்வே தற்போது நிதி நெருக்கடியில் உள்ளதால் பயணிகள் ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது. 5 முதல் 10% அளவிலான கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஏசி பெட்டிகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படலாம் என்றும், அதேபோல சரக்கு கட்டணமும் கண்டிப்பாக உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது. 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டியிருப்பதால் கூடுதலாக 32,000 கோடி ரூபாய் நிதிச்சுமையை ரயில்வே சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 2015-16 ஆண்டிற்கான ரயில்வே துறைக்கான ஒட்டுமொத்த நிதி ஆதரவு ஒதுக்கீட்டை மத்திய நிதி அமைச்சகம் 8,000 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை துப்புரவு பணியாளர்கள் இன்று 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரக வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது போராட்டம் 6வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிலர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை அரசு போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மாநில அரசுக்கு இணையான ஊதியம் கோரி 5 ஆண்டுகளாக காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை 4 ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு குறைந்தபட்ச சிகிச்சை முடித்து மீண்டும் போராட்ட களத்தில் வந்துள்ளனர். இன்னும் சில ஆசிரியர்கள் நிலைமை மிக மோசமாக உள்ளது. இதுவரை அரசு தரப்பில் எந்த ஒரு அழைப்பும் எங்களுக்கு விடுக்கப்படவில்லை. அரசு இந்த தீவிரமான நிலையை உணர்ந்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசி எங்களுடைய குறைகளை தீர்க்கப்பட வேண்டும். மாநில அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 5வது நாளாக தொடர்கிறது. பணியாற்றுபவர்களை விட கல்வித் தொகுதி அதிகம் இருந்த தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் 6 நாளாக இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஏதாவதுன்னா பணிவரன் முறையும் காலமுறை ஊதியமும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே அதுவே எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும். 6 நாளாக குளிக்காமல் சோறு தண்ணி இல்லாமல் நாங்கள் இங்கே எவ்வளோ பசியும் பட்டினியுமோ அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாத்ரூம் வசதியோ எதுவுமே இல்லாத நாங்கள் வரவங்கலாம் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து வரோம். கொஞ்சம் காசு வெறும் குடிக்கிற தண்ணி மட்டும் வாங்கி வச்சுட்டு உயிரை காப்பாற்றிக்கணும் உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். பணிவரன் முறையும் காலமுறை ஊதியமும் எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் கல்லூரிகளில் இருந்து வெளியேறும் மாணவர்கள். அதிமுக அரசின் அலட்சியத்தால் குட்டிச்சுவர்களாகும் அரசு கல்லூரிகள் சிறப்பு தொகுப்பு. ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் வண்ணம் பேனர்களை அமைத்து அதிமுகவினர் அட்டூழியம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் வைக்கப்பட்டுள்ள நளினியின் தந்தை சங்கர் நாராயணன் உடலுக்கு திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே பெண் ஒருவர் அதிக ஆண்டுகள் சிறையில் வசிப்பது நளினி மட்டும்தான் என்று கூறினார். ராஜீவ் கொலை வழக்கு என்ற ஒரே காரணத்திற்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக நளினி சிறையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே தமிழக அரசு 161 விதியை பயன்படுத்தி நளினி உள்ளிட்ட அனைவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். அரசியலமைப்பு சட்டம் 161வது உறுப்பின்படி தமிழக முதல்வர் அவர்களே தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உட்பட அந்த வழக்கில் உள்ள அனைவரையும் விடுதலை செய்ய முடியும். தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. நளினியின் தந்தை சங்கர் நாராயணன் உடலுக்கு தமிழர் தேசிய இயக்க நிறுவன தலைவர் பழ நெருமாறன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் போதிய அடிப்படை வசதிகள் உள்ளதை உத்தரவாதப்படுத்துவதில் அதிமுக அரசு காட்டிய அலட்சியத்தால் மாணவர்கள் படிப்பை தொடர முடியாமல் கல்லூரியிலிருந்து பாதியிலேயே வெளியேறும் அவல நிலை தற்போது அரங்கேறி வருகிறது. இது குறித்த ஒரு சிறிய தொகுப்பை தற்போது காணலாம். தாம் பட்ட கஷ்டத்தை தமது மகனோ மகளோ படக்கூடாது என நினைக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடவுளாக தெரிவது கல்வி. ஆனால் அரசின் கையாலாகாத தனம் கல்வியை வர்த்தகமாக்கி உள்ளது. இதன் விளைவு இலவசமாக கொடுக்க வேண்டியதை பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு கந்துவட்டிக்காரர்களை விட மோசமாக மாறி வருகின்றன கல்வி நிறுவனங்கள். அடிப்படை வசதிகளின்றி எத்துணையோ கல்லூரிகள் இன்றும் இயங்கி வருகின்றன. பார்ப்பவரை பார்த்தால் பிரச்சனைக்கு தாழ்பால் போட்டு விடலாம் என நினைக்கும் தனியார் நிறுவனங்களின் எண்ணத்தை பண மெத்தைகளாக மாற்றிக்கொண்டனர் தற்போதைய ஆளுங்கட்சியினர். இதன் விளைவு இரத்தத்தை வியர்வையாக சிந்தியும், பரம்பரை சொத்துக்களை விற்றும் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி சேர்த்துவிட்டு அவர்களை காவு கொடுத்து கதறி அழுது நிற்கிறார்கள் பாவப்பட்ட பெற்றோர்.
SVS சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளின் மரணம் தன்மானம் உள்ள தமிழனுக்கு தலைகுனிவு. தனியார் கல்லூரியின் நிலை இதுவென்றால் அரசு கல்லூரியின் நிலைமையோ இன்னும் மோசம். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள விடுதி இடிந்து விடும் நிலையில் உள்ளது. குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மாணவர்கள் விடுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். 200 மாணவர்கள் தங்கி படித்த இந்த விடுதியில் தற்போது 20 மாணவர்கள் மட்டுமே இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய குழு அவங்க ஓபி ஐபி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் நாங்கள் ஹாஸ்டலில் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற வசதிகள் யாருமே அவங்க பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாமே இடிஞ்சு போன கட்டடம், எந்நேரம் நைட்டு இடியும் அப்படின்னு கூட எனக்கு தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இடிஞ்சு விழுகும். காலைல குளிக்க போகிறது கூட தண்ணி கிடையாது. கல்லூரியின் உள்கட்டமைப்பு வசதி குறித்து ஆண்டுதோறும் மத்திய குழு நடத்தும் ஆய்வு வெறும் கண்துடைப்பு என மாணவர்கள் சரமாரியாக குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் இப்படிதான் வராங்க. ஆனால் காலேஜில் இருக்கிற அடிப்படை வசதியை இன்னும் இது வரைக்குமே மேம்படுத்துறது இல்லை. சும்மா வருகை பதிவேடை மட்டும் பார்த்துட்டு பர்மிஷனும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் காலேஜில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்னும் தரமே உயர்த்தலை, அப்படியே தான் இருக்குது. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னாக்கா இடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் உள்ள பாத்ரூமும் சரி டாய்லெட்டும் சரி எல்லாமே இடிஞ்சு கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரூமை இடிஞ்சு விழுந்துருச்சு. மாணவர்களின் குற்றச்சாட்டு இப்படி இருக்க, இந்த கல்லூரிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அதனை கல்லூரி நிர்வாகம் சரியாக பயன்படுத்தவில்லை எனவும் புகார் கூறப்படுகிறது. ரிசர்ச் ஓரியன்டா உள்ள டெவலப்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் காலேஜுக்குள்ள. காரணம் நிறைய பேஷன்ஸ் வரும்போது கிளினிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு அது ஒரு ரிசர்ச் ஓரியன்டா பண்ணா சித்தாவோட சிஸ்டத்துக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இவங்க பண்றாங்களான்னு நாங்கள் அசஸ் பண்றோம். இல்லாட்டா இன் ஃபியூச்சர்ல பண்ண சொல்ல போறோம். அது இடிந்து விடும் நிலையில் உள்ள நெல்லை அரசு சித்த மருத்துவ கல்லூரியின் விடுதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை. இனியும் நிகழ வேண்டாம் SVS மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் மரணம். அனைத்து கல்வி நிறுவனங்களில் அடிப்படை வசதிகள் இருப்பதை அரசு உறுதி செய்வது அனைவரின் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினருக்கு அரசு செய்யும் மிகப்பெரிய நன்றி கடன். கேப்டன் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் பகவதி ராஜுடன் செந்தில்வேலன் மற்றும் ராஜேந்திர பிரசாத். ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவினர் ராட்சத பேனர்களை வைத்துள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகர் முழுவதும் ஜெயலலிதா பிறந்தநாள் விளம்பர பேனர்களை அதிமுகவினர் வைத்துள்ளனர். அரசு அலுவலகங்கள், பேருந்து நிழற்குடை மற்றும் பள்ளி நுழைவுவாயில் என அனைத்து இடங்களிலும் அத்துமீறி வைக்கப்பட்டுள்ள பேனர்களால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய பெரிய பேனர்களாக வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் போக்குவரத்து இடையூறாகவும் இருக்கிறது. பஸ் நிழற்குடையெல்லாம் மறைச்சு பேனர்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த 2 லட்ச ரூபா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேனரை கட்ட ஒரு நாளுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த பேனர்கள்லாம். இதை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வேற ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது அங்கங்கே ரோடுகளில் குண்டும் குழியுமாக இருக்கிறது, அதை நீங்கள் சரி பண்ணிருக்கலாம். இங்கே குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆசிரமம் ஏதாவது உதவியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அதிமுகவினர் நேற்றிரவு நடத்திய கூட்டத்தால் பேருந்து போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டது. இதனால் பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரம், ஹைதராபாத் மாணவர் தற்கொலை விவகாரம் ஆகியவை குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று காலையில் அவை தொடங்கியதும் ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை விவகாரத்தை எழுப்பிய மாயாவதி உடனடியாக இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரினார். இது தொடர்பான விசாரணை குழுவில் தலித் இடம்பெற்றுள்ளாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
ஆனால் இதனை ஏற்க மறுத்த அவை துணைத் தலைவர் PJ குரியன் இப்பிரச்சினை தொடர்பாக முறைப்படி விவாதம் இன்று நடைபெற உள்ளதால் இருக்கையில் இருக்குமாறு அறிவுறுத்தினார். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் நீதி வேண்டும் என்று குரல் எழுப்பியதால் ஏற்பட்ட அமளி காரணமாக கூச்சல் குழப்பம் உருவானது. அமளியால் அவை முதலில் 10 நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது கூச்சல் குழப்பம் நீடித்ததால் அவை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் கேள்வி நேரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே விவாதத்திற்கு தயார் என கூறும் மத்திய அரசு இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச விடுவதில்லை என்ற ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா நகரில் தொழிலதிபர் வீட்டில் 90 சவரன் நகைகள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகர் திருமங்கலத்தைச் சேர்ந்த சுல்தான் என்பவரது வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. நேற்றிரவு தமது குடும்பத்துடன் கீழ் வீட்டில் தூங்கியுள்ளார் சுல்தான். இதனை பயன்படுத்தி இவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் முதல் மாடியில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 90 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வீட்டில் உள்ள CCTV கேமரா உதவியுடன் கொள்ளையர்களை அண்ணா நகர் V5 போலீசார் தேடி வருகின்றனர். ஈவினிங் நேற்று நைட்டு ஒரு 12:30க்கு அப்புறம் எல்லாமே வீட்டில் தூங்கினதுக்கு அப்புறம் மேல் வழியாக டோர் மூலயமா வந்து என்ட்ரி ஆகி அவன் வந்து நேற்று வேலை நடந்ததுனால மேல் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வழியாக என்ட்ரி ஆகி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரூமில் இருக்கிற அந்த பீரோவில் ஓப்பன் பண்ணி அதில் க்ளோஸ் டு ஒரு 100 பவுண்ட் நகையை வந்து இது பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் அந்த எடுத்துகிட்டு போன பேக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அங்கேயே கிடக்குது. மற்றது நகை இதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஆக்ஷன். பீட்ரூட் விலை குறைந்துள்ளது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கேரட், பீட்ரூட், பீன்ஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இதில் 3 மாத கால பயிரான பீட்ரூட்டை தற்போது விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். ஆனால் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அதன் விலை தற்போது 25 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பீட்ரூட் எல்லாம் போட்டுருக்குறோம். இப்போ வந்து பீட்ரூட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற விலைக்கு எங்களுக்கு அந்த கட்டுப்படி ஆகுறதே இல்லை. ஏன்னா பீட்ரூட் விதைங்களும் எங்களுக்கு வந்து கம்மியான விலையில் கிடைக்கிறதில்ல. விதை வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி, ஆள் கூலி விலை ரேட் ஜாஸ்தி. நாங்கள் தண்ணி பாய்ச்சிறது எல்லாமே ரொம்ப தண்ணி பாய்ச்சி தான் எங்கள் விவசாயமே பண்ணிட்டு இருக்கிறோம். மானியத்தில் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா விவசாயிங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு மீன்ல அவ்வளோதாங்க. நேபாளத்தில் 21 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் மாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நேபாளத்தில் 21 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் காணாமல் போய்விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாரா ஏர் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் நேபாள நாட்டின் மலைப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விமானம் நேபாள தலைநகர் காட்மாண்டுவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போகாராவிலிருந்து ஜாம்சாம் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்தது. விமானத்தில் 2 வெளிநாட்டு பயணிகள் உள்ளிட்ட 18 பேரும் விமான பணியாளர்கள் 3 பேரும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.